பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, தம்மை பார்த்து வேண்டுபவர்களுக்கு தன்னுடைய வல்லமையால் துணை புரிகின்றவராம், கவலைப்படுவோரின் கண்ணீரை துடைக்கின்றவரான குழந்தை வடிவம் கொண்ட இறைமகன் இயேசுவையே கையில் ஏந்தியவராம், எளியோருக்கு இரத்தினமான நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் சிறப்பாக இந்த ஜூலை மாதத்தின் நிறைவு செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இம்மாதம் முழுவதும் புனிதரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகிற பிள்ளைகளாக, புனிதரின் பரிந்துரைக்குள்ளே பிறக்க இருக்கிற புதிய மாதத்தையும் ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக, இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்பின் வழியாக நம் கண்களுக்கு முன்பாக நம் இல்லத்தில் இதோ நம்மை பார்க்கிறவராக, நம்மை கடவுளிடம் தொடர்ந்து ஒப்புக்கொடுக்கிறவராக எழுந்தருளி வந்திருக்கிற புனித அந்தோணியாரின் திருச்சுரூபத்தின் மீது நம்முடைய பார்வையை பதித்து எந்த பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் இதன் நவநாள் ஜெபத்தை ஆழமான பக்தியுடன் ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு மன்றாட்டுக்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்டுக்கொண்ட உறவுகளை புனிதரின் பரிந்துரைக்குள்ளே அமைதியில் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும்
உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மையே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் நம்முடைய இந்திய மண்ணில் முதல் பெண் புனிதராக உயர்த்த பெற்ற கன்னியான புனித அல்போன்சாவினுடைய திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடும்படியாக திரு அவை நம்மை பணித்திருக்கிறது. 1910 ஆண்டு நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாவில் கோட்டயத்திற்கு அருகில் குடமாலூர் என்கிற ஒரு ஊரில் திருவாளர் ஜோசப் திருமதி மேரி என்கிற தம்பதியருக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர். குறை பிரசவத்தில் பிறந்த இந்த குழந்தை பிறந்த சில வாரங்களிலேயே தாயை இழந்து விடுகிறது. சிற்றன்னையினுடைய வளர்ப்பில் பல்வேறு கண்டிப்புகளுக்கு பல்வேறு வகையான வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த குழந்தைக்குள் எப்படியாவது ஓர் அருட்சகோதரியாக புனித வாழ்வு வாழ வேண்டும் என்கிற வேட்கை சிறு வயதிலிருந்தே அவருக்குள்ளே ஆழமாக வேரூன்றுகிறது. 13 வயது நடக்கிற போது அண்ணா என்று பெயரிடப்பட்ட இந்த அல்போன்சா சித்தியால் காட்டப்படுகிற ஒரு மணமகனுக்கு கட்டாயம் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்கிற வற்புறுத்தல். ஆனால் வேண்டுமென்றே நெருப்பில் குதித்து மறையாத தழும்புகளை எல்லாம் உடலில் வாங்கி இப்போது அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்கிற வித்தியாசமான ஒரு உணர்வை உள்ளுக்குள் கொண்டு பிறகு புனித கிளாரா தோற்றுவித்த கிளாரிஸ்ட் அந்த துறவற சபையில் தன்னை இணைத்து
அருட்சகோதரியாக பல்வேறு உடல் சார்ந்த துன்பங்கள், மற்ற சகோதரிகளினுடைய ஏச்சு பேச்சு ஏளனம் இவற்றிற்கு மத்தியில் சாட்சியாக வாழ்ந்து 1946 ஆண்டு இறைவனடி சேர்ந்த விண்ணக பிறப்படைந்த இந்த ஒரு புனிதையினுடைய திருவிழாவை இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரைப் போலவே இவரும் 36 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் எப்படி புனித அந்தோணியார் இறைவனை நெஞ்சுருக பற்றி கொண்டவராக, பற்றுறுதியோடு அவரை பின் செல்பவராக, பல்வேறு தடைகள் அந்தோணியார்ட்டையும் உடல்ல பல தடைகள், பல வியாதிகள், அவர் நினைத்த மாதிரி மறைத்தூது பணிகளுக்கு செல்ல முடியல, மறைசாட்சியருக்குரிய அந்த ஒரு மரணத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற ஆதங்கம் இருந்தாலும், எதெல்லாம் இறைவன் தன்னுடைய உடலில் வரும்படியாக, தன் வாழ்க்கையில் தடைகளாக வரும்படியாக பணித்தாரோ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர் நம் புனிதர். அதே போலதான் புனித அல்போன்சாவும் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட அத்துணை பலிகளையும் வேதனைகளையும், தனக்கு பிறரால், குறிப்பாக அருட்சகோதரிகள் கூட இருந்தவர்களால் தனக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை அவமானங்களையும் மிகுந்த மன வலிமையோடு எதிர்கொண்டார் என்று சொன்னால், அதுதான் இறைவன் மீது, இந்த இயேசு ஆண்டவர் மீது அவர் கொண்ட அசைக்க முடியாத அன்பு. அன்புக்குரியவர்களே, இதோ உடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் மனமுடைந்து போகிறோம், கைவிடப்பட்டவர்களாக நாம் உணர்கிறோம், உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாக நாம் உணர்கிறோம். இன்றைய நாளில் நாம் கேட்கவிருக்கிற எரேமியா இறைவாக்கினரின் நூலிலிருந்து அமைந்திருக்கிற முதல் வாசகத்தில் கூட இறைவன் தன் மக்கள் படுகிற வேதனைகளை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், ஏனெனில் என் மக்களாம், இந்த இஸ்ரேல் மக்களாம், இவள் இந்த கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவரது காயம் மிக பெரியது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகருக்குள் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இப்படி இவர்களை கண்காணிக்கும்படியான பொறுப்பில் இருந்தவர்களெல்லாம் கண்டும் காணாது செல்லுகிற நிலையில், இதோ என் மக்கள் படுகிற துன்பத்தை, வேதனைகளை, அவர்கள் படுகிற அவமானங்களை நான் என் கண்களால் பார்க்கிறேன் என்று தன் பிள்ளைகளின் துன்பத்தோடு, நொறுங்குண்ட உள்ளத்தோடு தன்னை ஒன்றித்து கொள்ளுகிற கடவுளாக கடவுளை பார்க்கிறோம். அதே போல இந்த மக்கள் மீது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற, எதிர்கொண்டிருக்கிற இந்த பல்வேறு வகையான பாதிப்புகள் நீண்ட காலத்திற்கு இராதபடி, ஆண்டவரே இந்த மக்கள் மீது இரக்கம் வையும் என்று இறைவாக்கினர் எரேமியா இறைவனினுடைய இரக்கத்தை வேண்டுகிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய திருப்பாடல் 79 கூட, ஆண்டவரே எங்களுடைய மூதாதையருடைய குற்றம் எங்களை ஒன்றும் செய்துவிடாதபடிக்கு அவற்றை எங்கள் மேல் சுமத்தாதேயும், எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை மன்னித்தருளும் என்று இறைவனின் இரக்கத்தை வேண்டுகிற திருப்பாடலாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் நல்ல விதைகளுக்கிடையே இந்த கலைகள் எப்படி தோன்றுகின்றன, படபடப்பை, ஒரு வகையான பயத்தை, ஆண்டவரே ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி, ஏன் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி, ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி என்று நாம் நொந்து அழுகிற போதெல்லாம் இறைவன் பொறுமையாக கனிவோடு செயல்படுவராக, பரந்த பார்வையை கொண்டவராக, பயப்படாத, கவலைப்படாத, இந்த கலைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், உனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களை நீ அறுவடைக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சியடு, கலைகள் தனியாக பிரிக்கப்படும், நிச்சயமாக அவைகள் தீக்கிரையாக்கப்படும் என்று தன் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இதோ பிரியமானவர்களே, இதோ தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் உடைபட்டு நிற்கிற போது, கலங்கி நிற்கிற போது காண்கின்ற தெய்வமாக, என் மகளே இதோ புனித அந்தோணியாரோடும் புனித அல்போன்சாவோடும் கைகோர்த்து பயணித்த நான் உங்களோடும் பயணிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், ஆர்வமாயிருக்கிறேன். என்னை உற்றுப்பார்,
எந்த பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் என்னுடைய வல்லமையான இந்த பிரசன்னத்திற்குள்ளே உன் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை துடைத்தெறிகிற இந்த அற்புதமான இந்த பிரசன்னத்திற்குள்ளே உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிற ஆண்டவரினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இதோ இந்த பாடல் குழுவினர் பாடக்கூடிய இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை இணைத்து, இறைவா உள்ளம் உடையும் போது உறவாய் நீங்கள் எங்களுக்கு வாங்க, கண்கள் கலங்கி நிற்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துணையாளராக நீங்கள் வாங்க, சிறகை இழந்த பறவை போல ஒடிந்த கிளையாக தரையில் வீழ்கின்ற பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தான் துணை. உம்மையே பார்க்கிறோம் ஆண்டவரே, நிச்சயமாக உதவி உம்மிடமிருந்தே எங்களுக்கு வரும் என்கிற உணர்வோடு இந்த வரிகளுக்குள்ளே நம்மை இணைத்து ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவா உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே, என் உதவி உம்மிடமே. ஆமென். உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா, உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா, சிறகை இழந்த பறவை போல ஒடிந்த கிளையாய் தரையில் விழுந்து உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் இதோ இவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள், இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்திருக்கிற சட்டம். நீர் என்ன சொல்கிறீர்? இயேசுவுக்கு முன்பாக இதோ நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு நிற்கிற ஒரு கூட்டம். ஆனால் உலகம் தீர்ப்பிடலாம். உன்னை படைத்தவராக இருக்கிற, உன்மேல் கருணை கண்கொண்டு பார்க்கிற, உனக்கு தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிற நான் ஒருபோதும் உன்னை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டேன். உலக உறவுகள் ஒதுங்கி செல்லலாம், ஆனால் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிவதே இல்லை என்று தன்னுடைய உடனிருப்பை புனித அந்தோனியாருக்கு உணர்த்தியவர், புனித அல்போன்சாவுக்கு உணர்த்திய தெய்வம் நமக்கும் உணர்த்தும்படியாக இதோ நற்கருணை வடிவிலே நம் உள்ளத்திற்குள்ளே, நம் இல்லத்திற்குள்ளே நம்மை ஊடுருவ காண்கிற தெய்வமாக எழுந்து வந்திருக்கிற இந்த ஆண்டவரிடம் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா?
பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா? உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா? பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா? பாலூட்டும் குழந்தையை தாய் கோட மறக்கலாம், படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை. உலக உறவுகள் ஒதுக்கியே செல்லலாம், உன்னத நீர் என்னை பிரிவதில்லை. இறைவா நீர் என்னை பிரிவதில்லை. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. இயேசுவின் பெயரால் எங்கெல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அவர்களை அழிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு கிறிஸ்தவர்களை கொன்றொழிப்பதில் அதிதீவிரமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சவுலாக இருந்து பவுலாக மாறிய அந்த மனிதனுடைய புனிதராக உயர்ந்தவருடைய வாழ்க்கையின் பாதையை அவராலேயே அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நான் யாரை வேதனைப்படுத்துகிறேன், யாரை காயப்படுத்துகிறேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படியும் அப்படியுமாய் அலைகழிக்கப்படுகிறது? ஏன் இந்த பாதையிலே நான் பயணித்து கொண்டிருக்கிறேன்? அறியாத அந்த சவுலுக்குரிய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தன் மகனுக்காக 18 ஆண்டுகள் கண்ணீர் வடித்து கதறி அழுது ஜெபித்தாலே புனித மோனிகா அகுஸ்தினாருடைய வாழ்வு திசைமாறிய நிலையிலே, ஆனாலும் இந்த ஆண்டவரால் அது தடுத்தாட்கொள்ளப்பட்டது. தகுந்த வேளையிலே தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை பாதைக்குள்ளே தன் பிள்ளைகளை சிறப்பாக ஆட்கொள்ள வலிமை வாய்ந்த வீரராக இதோ ஆண்டவர் இருக்கிறார். அதே ஆண்டவர் நமக்கும் நம்பிக்கை வலுவூட்டி தொடர்ந்து நம்முடைய பாதையிலே நாம் செல்ல வேண்டிய பாதையை காட்டக்கூடிய தெய்வமாக, புனித அந்தோனியாருக்கு வலிமை தந்தவர், புனித அல்போன்சாவுக்கு வலுவூட்டிய தெய்வம் நமக்கும் வலுவூட்டும்படியாக நம்முடைய வலு குறைந்த இயல்புகளை, நம்முடைய உடலை இன்றைக்கு பல நிலைகளிலும் பல்வேறு வேதனைக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா நோயின் பிடிகளை, துன்பங்களை, வாதைகளை, அவமானங்களை, நம் பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிற அத்துணை தடைகளையும் அலகையின் அலைகளிப்புகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்வின் பாதையே அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? திசை மாறும் படகாய் தவிக்கின்ற வேளை, பயணத்தில் துணையாய் நீர் வாருமே. எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேளை, நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே. இறைவா வலுவூட்டி வழிகாட்டுமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா
இறை இழந்த பறவை போல ஓடிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. பிரியமான பிள்ளைகள், மனிதர்கள் பார்ப்பதைப் போல இதோ நம்மை காண்கிற தெய்வம் ஒருபோதும் பார்ப்பதில்லை. படு, நல்லா படு. என்ன ஆட்டம் ஆடுன, உன் திமிருக்கு தாண்டி இதெல்லாம் உனக்கு. என்ன பேச்சு பேசுன. மனிதர்கள் துன்பத்தில் வாடுகிற பிள்ளைகளை குறித்து, இழப்பை எதிர்கொள்ளுகிற பிள்ளைகளை குறித்து இப்படித்தான் தீர்ப்புகளை எழுதுகிறார். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் தன் மகள் படுகிற, இஸ்ரேல் மக்கள் படுகிற துன்பங்களை எல்லாம் தன் துன்பமாக, அவர்களினுடைய வேதனைகளை தன் வேதனையாக பார்க்கிற இந்த கடவுள் நிச்சயமாக நொறுங்குண்ட உள்ளத்திற்கு ஆறுதலாக தன்னை வெளிப்படுத்துகிறவர். இதோ இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித அல்போன்சாவை குறித்து நல்லா நடிக்கிறார். பெரிய புண்ணியவதி மாதிரி பேசுறார். எல்லாம் வேஷம் 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 நடிப்பு என்று அவருடைய வாழ்க்கையை குறித்து சக பெண் துறவிகள் மிக மட்டரகமான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மௌனமாக கடந்து போகிற, தனக்குள் இருந்து தன்னை உறுதிப்படுத்துகிற இந்த ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டவள் புனித அல்போன்சா. நம்முடைய மண்ணில் நாம் வாழுகிற இதே சமூக சூழலை எதிர்கொண்டவள். இதோ நாமும் இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரை உறுதிப்படுத்தி அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு உறுதுணையாய் இருந்தவரே, கலங்கி நின்ற போது அவரை கைகோர்த்து நடத்தியவரே, அல்போன்சாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தவரே, இன்றும் அவருடைய கல்லறை அமைந்திருக்கக்கூடிய அந்த பரண ஞானத்தில் நம்பிக்கையோடு வந்து மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் பல்வேறு அதிசயங்களை செய்கிறவரே, எங்க வாழ்க்கைக்குள்ளேயும் வாங்க, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வாங்க. இதோ நொறுக்கப்பட்ட பிள்ளைகளாக, உடைப்பட்ட பிள்ளைகளாக, சிறகொடிந்த பிள்ளைகளாக, இதோ அந்த மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட கிளையை போல வீழ்ந்து கிடக்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களை பாருங்கப்பா, எங்க வாழ்க்கையை பாருங்க, எங்க தொழில் காரியங்களை பாருங்க, எங்களுக்கு வாழ்வாதாரமாக நீ கொடுத்திருக்கிற இந்த வேளாண் தொழிலை பாருங்க. இதோ மழை இல்லாமல் வெடித்து போய் கிடக்கிற நிலங்களை பாருங்கள், நீர் வறண்டு போயிருக்கிற இந்த நீர் ஆதாரங்களை பாருங்கப்பா என்று சொல்லி இயேசுவிடத்தில் நம்முடைய நொறுங்குண்ட நிலையை, நம்முடைய கைவிடப்பட்ட நிலையை, நம்முடைய கவலைகளை, நம்மை தூங்க விடாமல் தொல்லைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடு உம் திரு முன்பாய் வந்து நின்று, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி ஒருபோதும் எங்களை நடத்தாதேயும் என்று கைகூப்பி கண்ணீர் சொரிந்து மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை தருகிற தெய்வம். இதோ இந்த ஜூலை மாதம் முழுவதும்
புனிதரின் பெயரால் உடைய பிள்ளைகள் முடத்திலே ஒப்பு கொடுத்த எல்லா தேவைகளுக்கும் உமது இரக்கத்தை கொடுத்து உம் பிள்ளைகளை மகிழ்ச்சியின் தைலத்தால் திருப்பொழிவு செய்திருக்கிறேன். இதோ இந்த நாளிலும் எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது திருப்பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக இதோ உம் திருமுன் தங்களையே ஒப்பு கொடுக்கிற உம் பிள்ளைகளை கருத்தாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக, கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக என்று திருப்பாடல் 79:11 வசனம் இதோ எப்படிப்பட்ட விடுதலையை தர நீர் வல்லவர் என்று தங்களையே உம்மிடம் கையளிக்க தூண்டக்கூடிய இதோ உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் உணர்த்துவதைப் போலவே பல்வேறு வகையான சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் உம் பிள்ளைகள் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் அந்தோனியாரே என்று அழைத்த உம் பிள்ளைகளினுடைய வேண்டல்களுக்கு பதில் கொடுக்கிறவராக, இருளின் மத்தியிலே வெளிச்சமாக உம் பிள்ளைகளை பற்றி அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறேன். நன்றி அப்பா. எங்களுடைய மண்ணில் எங்களைப் போலவே இதோ 20ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அன்னக்குட்டி என்று அன்போடு அழைக்கப்பட்ட, அண்ணா என்ற திருமுழுக்கு வழியாக பெயர் கொண்ட, துறவர சபையில் இணைந்தபோது அல்போன்சா என்று பெயரிடப்பட்ட இந்த அன்பு மகளுடைய புனிதரினுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் நீருடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோமே. அந்த புனிதையின் பரிந்துரையோடும் இதோ எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடும் உம் திருமுன்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளம் உடைகிற போது ஆண்டவரே, இவர்களுக்கு நீ துணையாக வந்ததைப் போல இதோ சிறகொடிந்த நிலையில் மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட கிளையைப் போல துண்டு துண்டாய் சிதறி கிடக்கிற வாழ்க்கை அனுபவங்களை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஒற்றுமையை இழந்து, அமைதியை இழந்து, மகிழ்ச்சியை தொலைத்து, யார் இதையெல்லாம் எங்களுக்கு கொடுப்பார் என்கிற ஏக்கத்தோடு வாழ்க்கையில் புயல் வீசி கொண்டிருக்கக்கூடிய, சிதறி சின்னா பின்னாகி போன தங்களுடைய வாழ்க்கையை, புண்ணாகி போன தங்களுடைய உடல் நிலைகளையெல்லாம் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இயேசுவே, இரக்கத்தின் தெய்வமே, அந்தோனியாரை உறுதிப்படுத்தியவரே, அல்போன்சாவுக்கு உடல் நலம் தந்தவரே, இன்றும் இவர்களின் பரிந்துரையால் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவரே, எங்களையும் பாருங்கப்பா. எங்களுடைய உடல் உள்ள அந்த நலத்திற்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா தீவினையினுடைய எல்லா ஆதிக்கங்களையும், எங்களுக்கு எதிராக ஏவிப்படப்பட்டிருக்கிற எல்லா பில்லி சூனியங்களையும் இயேசுவே வல்லமையான பெயர் அழித்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளை பாரு. கண்ணீரோடு நிர்மூலமாக்கப்பட்ட, ஒன்றுமில்லாத நிலைகளை எதிர்கொண்டிருக்கிற, வறட்சியின் பிடியில் இருக்கிற, வறுமையின் பிடியில் இருக்கிற, பல்வேறு தவிப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற, தடைகளோடு போராடுகிற உன் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படியாய் ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி பார்க்கிற ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொலிதளம் வழியாக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதிசயம் செய்ய வல்லவர். 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3வது ஆண்டிற்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஆராதனை ஸ்டுடியோ உம்முடைய வல்லமைக்குரிய காரியங்கள் உருவாக்கம் பெறுகிற அந்த தலத்தின் வழியாக, தலத்தில் நடந்தேறுகிற செயல்பாடுகள் வழியாக உள்ளம் உடைந்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு, அவர்தம் இல்லங்களுக்கு ஆசீர்வாதமாய் சென்றிருக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இனியும் வரக்கூடிய நாட்களிலே இந்த ஆராதனை ஸ்டுடியோவினுடைய செயல்பாடுகள் வழியாக உடைய அன்பு யாருக்கெல்லாம் தேவையோ, உடைய விடுதலை யாருக்கெல்லாம் தேவையோ, உம்முடைய உடனிருப்பு யாருக்கெல்லாம் தேவையோ அத்துணை பிள்ளைகளுக்குள்ளும் வல்லமையாய் கடந்து செல்ல எந்த ஒரு தலத்திற்குள்ளே தங்களை முழுமையாய் கையளித்திருக்கிற பணியாளர்களை ஒருங்கிணைக்கிற அத்துணை பொறுப்பாளரையும் விடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பணிகளிலே தங்களுடைய நன்மனம் கொண்டு தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் முது வல்லமை நிறைவாய் கிடைக்கப்பெறுகிற நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதோ வயல் வெளியில் நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட நிலையில் இதோ கலைகள் தோன்றினதை குறித்து கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்தவர் நீர்.
இதோ இந்த நாளிலும் கூட என் பிள்ளையா, என் மகனா, எங்க குடும்பத்திலையா ஏன் இப்படி, ஏன் இதெல்லாம் நடக்குது என்று ஆண்டவரே அறிவினால் அறிந்து கொள்ள முடியாத தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே, தங்களுடைய குடும்ப சூழல்களுக்குள்ளே மண்டி இன்றைக்கு வளர்ந்து நிற்கிற கலைகளை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளாக இயேசுவே இரக்கத்தின் தெய்வமே, இதோ எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே வாங்க, எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே வாங்க. சமாதான குறைபாட்டை ஏற்படுத்தி இருக்கிற, பிளவுபட்ட நிலைகளை உண்டாக்கி இருக்கிற எல்லா கலைகளையும் வேரோடு பிடுங்கி இயேசுவே உம் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே மாற்றங்களை, உமக்குரிய பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை காண்பதற்காய் நன்றி. நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் இதோ நாங்கள் கலங்கி நிற்கிற வேளையில் எங்களுக்கு துணையாளராக, உடைந்து போன வேளையிலே மீண்டும் எங்களை உருவாக்குபவராக எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே செயல்பட எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அப்பா. உம் பிள்ளைகளினுடைய குழந்தை பேருக்காக ஏங்கி தவிக்கிற, வேலை வாய்ப்புக்காக நோக்கி விண்ணப்பிக்கிற, இன்னும் பல்வேறு தேவைகளை, திருமண பாக்கியத்திற்காக, நல்ல ஒரு வீடு அமைய பெறுவதற்காக, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழலுக்காக, பாதுகாப்பான பயணங்களுக்காக இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் நீர்தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாய், புனித அல்போன்சாவின் பரிந்துரை வழியாய் நலமான நிலைகளை உடைய பிள்ளைகளுக்கு தந்து உம் பிள்ளைகளை தொடர்ந்து மகிழ்ச்சியிலே, உடைய பிள்ளைகளை வெளிச்சத்திலே, அமைதியிலே வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. வானத்தின் பல கனிகளை திறந்து உம் பிள்ளைகளுக்கு போதுமான பருவ மழையை தந்து உடைய பிள்ளைகளின் வறண்டு கிடக்கிற எல்லா நீர் நிலைகளும் பெருகும்படியாக உம் பிள்ளைகள் மீது நீர் இரக்கத்தை பொழியவிருக்கிறீரே. நன்றி அப்பா. நல்லவரே, இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரி வருளடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
முடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, பணிவும் கனிவும் எனக்கு உண்டு. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, பணிவும் கனிவும் எனக்கு உண்டு. என் சுமையோ எளிதானது, என் நுகமும் இனிதானது. என்னிடம் பயின்று இலை பாற்றி காண்பீர், சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிறு மந்தையே, சிதறடிக்கப்பட்ட மந்தையே, ஆயனை தேடும் ஆடுகளாக இருக்கின்ற நம்மை ஆயனை தேடுகின்ற நிலையில் இதோ காலத்தின் அறிகுறிகள் ஒன்றாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆராதனை டிவி என்கிற அற்புதமான வலையொலி தளம் ஒரு ஆயனுக்குரிய ஒரு நிலைகளையெல்லாம் உள்வாங்கி ஆராதனை ஸ்டுடியோ என்கிற தளத்தில் மெருகேற்றப்படுகிற இந்த தளத்திற்கான பல்வேறு செயல்பாடுகளை குறித்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆராதனை ஸ்டுடியோ பிறந்து 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3வது ஆண்டிற்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்புக்குரிய நாளில் நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரோடும் இந்த நாளில் திரு அவை நன்றியோடு நினைவு கூறும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய இந்திய மண்ணில் முதல் பெண் புனிதையாக உயர்த்த பெற்ற
கன்னியான புனித அல்போன்சாவினுடைய திருவிழா நாளில் இதோ இந்த நன்றி சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பலி கொண்டாட்டத்திற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை டிவி என்கிற வலையொலி தளம் ஆராதனை ஸ்டுடியோவில் உருவாக்கம் பெறுகிற பல்வேறு நிகழ்வுகளை உலகின் பல்வேறு பகுதிகளில் தேவையில் இருக்கிற சிதறி வாழ்கிற கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நொறுங்குண்ட நிலையில் இருக்கிற யார் எங்களுக்கு உற்ற துணை என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயனுக்குரிய ஒரு மனநிலையோடு இல்லம் தேடி இறைவனின் ஆசுரை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மகிழ்ச்சியின் நிலைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த வலையொலி தளத்தினுடைய பயன்பாடு இன்னும் அதிகமாக பெருகி அதிகமான மக்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்று பயனடையும்படியாக இந்த திருப்பலியில் புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே புனித அல்போன்சாவின் பரிந்துரைக்குள்ளே நம்மையும் ஆராதனை டிவிக்காக தங்களுடைய அர்ப்பணத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக புனித அல்போன்சா பாதம் தொடர்பான பாத எரிச்சல் அல்லது பாதத்தில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள், கால் வளைந்து நிற்கிற தன்மைகள், இவற்றிற்கெல்லாம் மிகச்சிறந்த பரிந்துரை வழியாக குணம் பெற்று தருகிற, விடுதலை பெற்று தருகிற, நலம் பெற்று தருகிற ஒரு புனிதை. எனவே அந்த ஒரு உணர்வையும் உள்ளுக்குள் வரவழைத்து நம்முடைய பாதுகாவலருடைய பரிந்துரையை நம் தேவைகளுக்காக திருப்பலி கருத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக வேண்டுகிற வேளையில் கால் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள், பாத எரிச்சல் உள்ளவர்கள், பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு ரொம்ப காலமாக அது ஆறவே இல்லைன்னு சொல்கிறவங்களையெல்லாம் புனித அல்போன்சாவினுடைய சிறப்பு பரிந்துரைக்குள்ளே இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து இறை அருளை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையையும் புனித அந்தோணியாரின் கனிவையும் பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்காமறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 17 தொடங்கி 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாய் கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிக்கு சென்றாள், இதோ வாளால் மடிந்தார்கள். நகரில் நுழைந்தாள், இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அழைகின்றனர். நீ யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்குனீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டோ? வானங்கள் தானமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 79, பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 36 தொடங்கி 43 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தாயும் தந்தையுமானவரின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுகிற நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்த கோடியற்புதர் புனித அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாகவும், இன்றைய நாளில் விண்ணகப் பிறப்படைந்த கன்னியான புனித அல்போன்சாவினுடைய திருவிழா மகிழ்ச்சியிலும் ஆராதனை வலையொலி தளம் வழியாக ஆண்டவர் திருமுன் நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 2 உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறது. முதல் உண்மை, கடவுள் தன் மக்களின் துயரினில் உடன் துன்புறுகிறார். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு கிராமத்தில் பங்கு பணியாளராக இருந்தபோது எனக்கு ஒரு பையன் உதவியாக, நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் உதவியாக எங்கே போனாலும் வருவான். 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நாள் அழுது கொண்டே என்னுடைய அறைக்கு வந்தான். பகல் நேரத்தில் தான், அன்றைக்கு விடுமுறை நாள். அழுதுகிட்டே வந்தான். ஏன்டா, என்னடா? எங்கள் அப்பா என்னை அடிச்சு விட்டாரு ஃபாதர்.
பார்த்தேன், நல்லா பஞ்சர் வாங்கியிருந்தேன். அடி செம்ம அடி விட்ருக்கிறார் அவங்க அப்பா. சரிடா, நீ போய் என் ரூமில் டிவி பார்த்துட்டு உக்காந்துரு, பார்த்துக்கலாம், பேசிக்கலாடா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அவனை உள்ளார அனுப்பி விட்டேன். போய் கொஞ்சம் தின்பண்டெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் உட்காந்து பார்த்துக்கிட்டு பையன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு 2 மணி நேரம் இருக்கும் கழித்து அவங்க அப்பா வந்தார். ரொம்ப சோர்வாக வந்தார், ஒரு மாதிரி மனக்கலக்கத்தில். என்னப்பா அப்படி இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. என் பையனை தேடி தான் ஃபாதர் வந்தேன் அப்படின்னா. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குறும்பு பண்ணிட்டேன், அதனால் அடின்னு அடிச்சிட்டேன், எனக்கே மனசு கேட்கல ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போதே அந்த தந்தையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய் பெருக்கெடுக்கிறது. என் பிள்ளைய நான் என் கையால் இன்னைக்கு அடிச்சு விட்டேன் ஃபாதர், எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் கேட்டது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு. இது நம்முடைய குடும்பங்களில் நாம் எதிர்கொள்ளுகிற அனுபவம். பிள்ளைகள் அடிக்கணும் அப்படிங்கிறது பெற்றோருடைய விருப்பமாக இருக்காது. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவர்களுடைய ஒரு செயல் நமக்கு அளவுக்கு மீறிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகிற போது அப்பாவோ அம்மாவோ அடி பிரித்து மேய்ஞ்சிட்டு அப்புறம் அவங்க ஒரு பக்கம் அழுவாங்க, அடி வாங்கின பிள்ளையும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். அன்புக்குரியவர்களே, இது ஒரு நம்முடைய குடும்பத்தில் மனித நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் வழியாக நீ இந்த மக்களுக்கு இந்த வாக்கை கூறு. எந்த மக்கள்? சிறுமையுற்று துன்புற்று அவங்களுக்கு ஆயனாக கடவுள் ஏற்படுத்திய இறைவாக்கினர்கள் அல்லது அர்ச்சகர்கள், வழிபாட்டை முன்னெடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே அவங்கள கண்டுக்கிடலை. அப்படிப்பட்ட நிலையில் என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், என் பிள்ளைகளுக்காக நான் அழுறேன் அப்படிங்கிறத கடவுள் அங்கே உணர்த்துகிறார். ஏனென்றால் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவள் காயம் மிக பெரியது, எங்கே போனாலும் வீழ்ந்து கிடக்கிறார். வயல்வெளிக்கு போனாலும் வாளால் மடிந்தவர்கள், நகருக்குள் நுழைந்தால் பசியால் நலிந்தவர்கள். இதோ இறைவாக்கினரும் குருக்களும் இவங்க மேலே அக்கறை இல்லாமல் அவங்க பாட்டில் அவங்க வைத்த வளர்த்துக்கிட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களோடு உடன் துன்புறுகிற கடவுளினுடைய உணர்வை, உளப்பாங்கை இன்றைக்கு இறைவாக்கினர் எரேமியாவினுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதே போல அந்த துன்பத்திற்கு மத்தியில் எப்படி நீங்களும் நானும் கடவுளை நோக்கி கேள்விகளை எழுப்புவோமோ, அங்கே எரேமியா இறைவாக்கினர் நீர் முற்றிலும் இந்த மக்களை புறக்கணித்து விட்டீரோ, சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா, நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் நாங்கள் இப்படியெல்லாம் நொறுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, அமைதிக்காக நாங்கள் காத்திருந்தோம், பயனே இல்லை, எத்தனை வருஷமா நாங்களும் வேண்டிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் நீங்கள் கண்ணை திறந்த பாடல. நம்முடைய வேண்டுதல்களில் பல நேரங்களில் மனமுடைந்து நாம் பேசுகிறோம். அதையே தான் அங்கே இறைமக்கள் சார்பாக இறைவாக்கினர் ஆண்டவர் திருமுன் எடுத்துரைக்கிற அந்த போராட்டத்தினுடைய இன்னொரு உணர்வை, பதிலிருப்பை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் உணர்த்தக்கூடிய முதல் உண்மை கடவுள் தன் பிள்ளைகளோடு உடன் துன்புறுகிறார், அழுகிறார் என்பது உண்மை என்றால், இரண்டாவதான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துன்புறுகிற மக்களின் நிலைக்கு இறைவன் காரணம் அல்ல. மக்கள் படுகிற அவமானங்களுக்கு, அவர்கள் படுகிற வேதனைகளுக்கு, வலிகளுக்கு, அவங்களுக்கு வந்திருக்கிற நோய்களுக்கு, அவர்கள் எதிர்கொண்டிருக்கிற தடைகளுக்கு கடவுள் காரணம் அல்ல, மனிதர்களே காரணம். அதே தான் அங்கே இறைவாக்கினர் எரேமியா கேள்வியெல்லாம் கேட்போம். அப்போ யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரு வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. சரணடைகிறார். ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உமக்கு எதிராய் பாவம் செய்தோம், எங்களை உதறி தள்ளி விடாதீர், உடைய மாட்சிமிகு அரியணையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், எங்களை அவமதிச்சிடாதீங்க, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், ஆண்டவரே தயவு செய்து அதை முறித்து விடாதீர் என்று. ஏன்னா மற்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளால் நம்முடைய தேவைகளை ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாது. எரேமியா இறைவாக்கினர் சொல்றார்,
நாங்கள் தெய்வம்னு சாமின்னு கும்பிட்ற அந்த சிலை எங்களுக்கு மழையை தருமா, எங்களுடைய நோயை போக்குமா, எங்களுடைய தேவைகளில் இரக்கத்தை காட்டுமா? காட்டாது. எல்லாம் செய்ய வல்லவர் நீர் என்று ஆண்டவரில் அப்படியே சரணடைகிற, இந்த அவமானங்களுக்கு, இந்த துன்பங்களுக்கு, பாடுகளுக்கு நாங்கள் தான் காரணம், எங்கள் அக்கிரமங்கள் காரணம், எங்கள் பாவங்கள் காரணம் என்று தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நம்மை அழைப்பதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு திருப்பாடல் 79 ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று நம்முடைய பதில் மொழியை கொண்டு அமைந்த அந்த திருப்பாடலை நம்ம வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியும் கூட அற்புதமான உண்மையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நல்ல விதைகளை அல்லவா விதைத்தேன், அப்புறம் எப்படி இங்கே இவ்வளவு கலைகள், பதற்றம் நமக்கு இயல்பாகவே வருகிறது. ஆனால் படைத்தவர், நீடிய பொறுமையோடு தன் பிள்ளைகளை வழி நடத்துகிறவர் பயம் கொள்ளாதே, பதற்றம் கொள்ளாதே, அதன் காலத்தில் அற்புதமாய் காரியங்கள் நிறைவேறும். ஆனால் அன்புக்குரியவர்களே, அங்கே சொல்லப்படுகிற அந்த ஆழமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா கடவுள் நம்மை நல்லவர்களாக படைத்திருக்கிறார், நமக்குள் தன்னுடைய நன்மை தனத்தையே சாயலாக கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் கரெக்ட். அப்ப தீமை என்பது, தேவையில்லாத குணங்கள் என்பவை ஏதோ சாத்தான் வெளியிலிருந்து நமக்குள்ளர ஊசி போட்டு உள்ளர அனுப்புது இல்லை. அதைத்தான் நம்ம இன்றைக்கு நற்செய்தியின் பின்புலத்தில் அறிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தீமைகள் என்பவை நமக்குள்ளிருந்து வர்றது தான். தீமை சாத்தானால் வருகிறது என்று எண்ணும் போது ஏதோ அது வெளியிலேருந்து வந்துச்சு, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இப்படி குடிகாரனாக இருக்கிறேன், இப்படி என் குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடுது, நாங்கள் நோயாளிகளாக இருக்கிறோம், அதுக்கெல்லாம் வெளியிலேருந்து வந்தது தான் காரணம், அப்படி கூறி நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், நாமே நமக்கு பல நேரங்களில் சத்துருக்களாக மாறி விடுகிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களான சூது, கபடு, பொறாமை, பேராசை, கோபம், அன்பின்மை, அநீதி, இச்சை, காம உணர்வு, இவைகள் நமக்குள்ளிருந்து தான் பிறந்து நமக்குள் இருந்து கலைகளாக, நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியவைகளாக, கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய செயல்பாடுகளாக வரக்கூடிய இவை அனைத்தினுடைய ஊற்றும் நமக்குள் இருக்கிறது. அப்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இறுதி தீர்ப்பு அது என்னைக்கோ வரக்கூடிய ஒன்று இல்லை. அப்படி வாழ்ந்தவர் அல்ல புனித அந்தோணியார், அப்படி வாழ்ந்தவர்கள் அல்ல இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய கன்னியான புனித அல்போன்சா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற தீர்ப்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதுதான் கடவுளினுடைய குரல். நாம் செய்யும் நல்லனவும் தீயனவும் நமக்கு தீர்ப்பை வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த அந்தோணியாரும் அல்போன்சாவும் மனச்சான்றின் குரலுக்கு பயந்து நடந்தார்கள். மனச்சான்றுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற கடவுளினுடைய பேரன்பினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டார்கள். அதனால தான் தீமைக்கு தீமை செய்யாதவர்களாக, தங்களினுடைய வாழ்க்கையை குறித்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக துறவிகள் தவறாக புரிந்து கொண்டாலும், தவறான வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் மேற்கொண்டாலும் கூட அவங்களுக்கு அப்படிப்பட்ட தீமையான பதிலை கொடுக்கிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக கடவுளின் பேரன்பில் தொடர்ந்து தங்களை கையளித்து தங்களுடைய பொறுமையால், தங்களுடைய மௌனத்தால், தங்களுடைய அமைதியால், தங்களுடைய கனிவினால், தங்களுடைய அந்த ஒரு கடவுளோடு கூடிய உடன் நடத்தலினால் அத்துணை தடைகளையும் வென்றவர்களாக, தீமையை வேறறுத்தவர்களாக இந்த புனிதர்களினுடைய வாழ்வு அமைவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, என் பிள்ளை இப்படி இருக்குது, என் குடும்பம் இப்படி இருக்குது, இன்னுமே இது திருந்தாது, இன்னுமே எங்கள் குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னு எதிர்மறையான உணர்வை ஒருபோதும் நாம் அமைத்து கொள்ள தேவையே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் மக்களை குறித்து கடவுள் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இந்த இஸ்ரேலுக்கு இறைவன் செய்யாதது என்ன? என்னப்பா உனக்கு செய்யாம இருந்தேன்? ஏனென்றால் வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லா இருந்தவனை வீட்டுக்கு மூளைக்கல் ஆக்கினார். திருப்பாடல் 118 22 வசனத்தில் பார்க்கிறோம்.
அப்ப நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வளர்ச்சியின் செயல்பாடுகளை எந்த தீய சக்தி, எந்த அலகை, எந்த பில்லி சூனிய கட்டுக்கள் கட்டுண்ட நிலையில் வைத்திருந்தாலும் உடைக்கக்கூடிய வல்லமையை இதோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். புனித அந்தோனியாருக்கு கொடுத்தவர், புனித அல்போன்சாவுக்கு கொடுத்தவர், இன்றைக்கு வானத்து விண்மீன்களைப் போல நேர்மையாளர்களாக இறைவனின் ஆட்சியில் சுடர்விட்டு வீசுகிற இந்த புனிதர்களின் பரிந்துரையால் எத்தனையோ பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஆண்டவர் விரட்டி கொண்டிருக்கிறார், தடைகளை விரட்டி கொண்டிருக்கிறார், நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய குறைகளையும் அவர் நீக்க வல்லவர். அதனால் தீமையை கண்டு, நோயை கண்டு, எதிர்ப்பை கண்டு, இழப்பை கண்டு பயந்து விடாமல், நொறுங்கி போய் விடாமல் நிச்சயமாக நிலையில் அவரை நோக்கி அந்தோனியாரும் அல்போன்சாவும் அழைத்து அமைதியை பெற்றுக் கொண்டதைப் போல தங்கள் பரிந்துரையால் இன்றைக்கு எங்களுக்கும் அதே அமைதியை பெற்றுக் கொடுப்பார்கள். அந்த ஒரு உணர்வோடு ஆண்டவரை அணுகி வரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் செய்த குற்றங்களிலிருந்து எங்களை விடுவித்தவர்கள், எங்கள் பாவங்களை மன்னித்தவர்கள், எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்றபடி ஒருபோதும் நடத்தாத உங்களுடைய பேரன்பை, உடைய பேரிரக்கத்தை புனித அந்தோனியார், புனித அல்போன்சாவும் உணர்ந்து வாழ்ந்ததை போல நாங்களும் வாழ்வதற்கு உம்முடைய அந்த ஆட்சியிலே இவர்களைப் போல நாங்களும் கதிரவனைப் போல அந்த ஒரு சுடர்விட்டு எரியக்கூடிய பிள்ளைகளாக, ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரின் இரக்கத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து வந்தார்களோ. ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலி பொருட்களை கண்ணோக்கி அருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் இன்று நாங்கள் நினைவு கூறும் கன்னியான புனித அல்போன்சாவில் சிறப்பு வணக்கத்தை முன்வைக்கும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கிற உம் மக்களின் வேண்டுதல்கள், ஆராதனை ஸ்டுடியோவினுடைய 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த ஒரு ஸ்டுடியோவுக்குள் தங்களை அர்ப்பணித்து ஆராதனை டிவிக்காக இடைவிடாமல் தங்களுடைய அர்ப்பணத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களின் வேண்டுதல்கள், எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இவ்வலையில் நாங்கள் நினைவு கூறும் அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் என்று நாங்கள் விழா கொண்டாடும் கன்னியான புனித அல்போன்சா, எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயே தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அன்புக்குரியவர்களே, தம் உடலாகிய திரு அவைக்காக ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டார். அந்த பாடுகளில் குறைவாயிருப்பதை நிறைவு செய்கிறோம் என்கிற உணர்வோடு இயேசுவின் துன்பங்களில் பாடுகளில் தங்களை இணைத்து கொண்ட புனித அல்போன்சாவை போல, புனித பதுவை அந்தோனியாரைப் போல நம்முடைய வாழ்வு எதிர்கொள்ளுகிற சவால்களை துணிவோடு எதிர்கொள்ள, துன்பங்களில் இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள இயேசுவின் வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை பின்னுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.